நமஸ்காரம் சார். உங்கள் பேர்? வெங்கட்ராமன், கே வெங்கட்ராமன். டாக்டர் வெங்கட். வெங்கட்ராமன். நீங்கள் கும்பகோணம் தான் உங்களுக்கு ஊரா? எனக்கு ஆக்சுவலி திருவிடமுருதூர். திருவிடமுருதூர். திருவிடமுருதூர் தான் நான் வளர்ந்தது. எனக்கு பிறந்தது முடியும் தான். ஓ, ஸோ முடிகொண்டான் பெரியவான்னு ஒருத்தர் இருந்தால் அவளை கேள்விப்பட்டிருக்கேளோ? எனக்கு அவ்வளோதான் தெரியாதா? நான் அவள் கூட சொல்லுங்கள், நீங்கள் மகாபரிவாள்கிட்ட என்ன இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்? எனக்கு எப்படி இருக்குது, லைன்ஸ் கிளப்பில் இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்னு ஒரு வாட்டி இங்கே சின்ன பெரியவா இங்கே வரும்போது நீங்கள்லாம் ஏதாவது புது பெரியவான்னு சொல்லுவாள். அவள் நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டார், டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இவெல்லாம் சொன்னால் நாங்கள்லாம் ஒன்று தத்தெடுத்துக்கிறோம் ஒரு ஏரியாவில், நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா. நீ எதுக்கு ஃபோனில் தத்து இருக்குது? இங்கே தான் முனிசிபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லையே, எங்கேயாவது ரிமோட்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அப்போ சொன்னேன். சரி, இங்கே இன்னம்பூர்னு பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு 8 கிலோ. இன்னம்பூர் தெரியுமா? இன்னம்பூர். அங்கே எழுத்தழுவித்தனாதரா? அங்கே ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் சொல்லி வச்சதில் அங்கே ஆரம்பித்தோம். அப்போ நான் செக்ரட்டரியாக இருந்தேன். இங்கேருந்து போய் எல்லோரும் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் போகிறதுக்கு போயிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் சம்டைம் கொஞ்சம் அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. இதுக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே லெப்ரசி ஹாஸ்பிட்டலில் சம் ப்ராப்ளத்தினால இது சேக்ரட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, அவன் நடத்தியிருந்தேன். இது கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன். அங்கே எப்போதாவது ஒரே இந்த தொழிலாளர் பிரச்சனை மாதிரி இவங்க கோரி பிடிச்சி அது அட்மோஸ்ட் ஸ்டான்ஸில் போனது. கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அங்கே நம்ம சர்மா தாம்பரத்தெல்லாம் பண்ணார். ஷர்மாவா? கங்காதர சர்மா. அவர் ஸ்டேட் லெப்ரசி ஆஃபீஸர் இருந்தார். ஓ, கவர்மெண்ட் அவர் சொன்ன அவருக்கு மடத்தில் ரொம்ப பரிச்சயம் உண்டு. அதனால அவர் என்ன இங்கே இவெல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு எங்களை சொல்லிக்கலே ஏற்பாடு பண்ணி நீங்கள் நடத்துங்க, நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஹெச்வி ஆண்டே இருந்தாரா? சரி சரி சரி. அதனால அப்புறம் டிஸ்கஷனுக்குலாம் அப்புறம் நம்ம சரி நடத்தலாம்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். அதனுடைய டேர்ன் ஓவர் ஹெவி. அந்த மாதிரி சைபர்லாம் பார்த்ததில்லை நாங்கள். 2 சைபர் தான் போட்டிருக்கோம். ஒரு அவன் சொல்கிறது 5 சைபர் லேக்ஸ் பீஸில் போகணுங்க. 27 lakhs ஆகும் எனக்கு. யாருக்கு ரூபாய் எங்கேருந்து போகிறதுன்னு தெரியல, ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் பெரியவ இது மாதிரி எதுவும் சொல்கிறேன், சரி அவரை கேட்போம். கேட்டுக்கோன்னா அப்போ பெரியவா பாம்பேயில் இருக்கார், சூரத்தில் இருக்கார். சின்ன பெரியவா சூரத்தில் இருந்தார். சரி. பெரிய பெரியவா சதாராவில் இருந்த பீரியடு. ரைட்டு. சரின்னு இவர் போய் பார்க்கணும்னு நாங்களாம் இங்கே நானும் சீதாராமன் மட்டும் தான் கிளம்பினோம். ஓஹோ, வேற ஒருத்தர் சீதாராமன். இது சடன்னதுனால எங்களுக்கு ரிசர்வேஷன் கூட கிடையாது. எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எங்களுக்கே தெரியாது. ஜஸ்ட் லைக் காட்டேன். இங்கேருந்து ஏதோ பஸ்ஸில் போயிட்டோம், அங்கே போய் இறங்கணும். அங்கே யாரோ ட்ரெயினில் இருக்கிறது ஒரு டிக்கெட் சர்வே எழுதி கொடுத்தான். நமக்கு தெரிஞ்சவாளே முடிவுன்னு மகாலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார் வரையில். அவர் பார்த்து ஏதோ ஒரு ஏற்றி விட்டா நாங்கள் சத்தாரா வரைக்கும் சூரத் வரைக்கும் போயிட்டோம். அது பாம்பேயில் போய் என் பிரதர் இருந்தான். அங்கே போய் அங்கேருந்து சூரத்துக்கு கிளம்பி போயிட்டோம். புது பெரியவா அப்போ தான் அங்கே இருந்தார். நேராக அவரை போய் பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு இதை ஆரம்பிச்சுனார். அதோட நம்ம அதையே ஆரம்பிக்கணும்னு எங்களுக்கு ஒரு எந்தூசியாசம். அவர்கிட்ட சொல்லி வாங்கி வந்தோன்னே அவர் சரி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பண்ண. ஆனால் நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம். நீங்கள் இது புதுலாம் உங்கள் சொந்த சம்பாத்தியம் போயிடும். அது உங்களுக்கு போகாமல் நீங்கள் செய்ய முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை எடுத்து ஆரம்பிக்க நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கணும். நாங்களாம் என்ன உங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால பண்ணிட முயற்சி பண்ணுறோம். தாராளமாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு இல்லை, நாங்கள் அப்படியே திருப்பி போயிட போகிறோம்னு சொல்கிறதுக்கு பெரிய பெரிய சத்தாராவில் போய் அவள் போய் பார்த்துட்டு ஊருக்கு போங்க. எங்களுக்கு ஒன்றும் ப்ரோக்ராம் கிடையாதுனால என்ன போகிறோம் எங்கே போகிறோம் தெரியாது. சரி போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு வந்துட்டோம். சூரத்துலேருந்து பாம்பே வந்துட்டு பூனா சத்தாரா போகணும். இங்கே தான் என்னுடைய இதுவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கேயே வந்தோடனே என் பிரதர் வரேன் அப்படின்னு சொன்னான். சரி பிரதர், நான் டாக்டர் சீதாராமன் பேர் போகிறேன். இதுக்குள்ளேயே அவருடைய மச்சினர் ஒருத்தர் அங்கே இருக்கார், சீதாராமுடைய மச்சினர்.
அவரும் நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். சரி எல்லாரும் ஒரு நாள் ஏன்னா எப்போ 3 பேரா போகாதே பரவர். அது இவர் சொல்றதை விட அதோட அன்றைக்கு 4 பேர் போயிருந்தது. அதை வந்து இங்கே போயிட்டு பஸ்ஸில் போகலான்ட்டு நேராக பாம்பே பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினோம். போகிறோமே போகிறது என்ன பழத்தை ஏதாவது வாங்கிட்டு போகணுங்களுக்கு தெரியவா இருக்குது. சரி இங்கேயே போவாண்டானா அங்கே போய் இருந்ததுன்னா இங்கேயே ஒரு ஆப்பிள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நம்ம அங்கே போய் புனா போய் தான் போகணும், இங்கேருந்து கட்டி எதுவும் தூக்கின்னு போனோம் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு அவர் சொல்லிட்டார். அதுக்குள்ளேயும் பஸ்ஸு ரெடி ஆகிடுது. போயிடலாம் சரின்னு ஏறி உட்காந்துட்டோம். நேராக புனா போய் இறங்கிது. இறங்கினோடனே உடனே நான் சொன்னேன், சரி இங்கேயாவது பழத்தை வாங்கிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னா. உடனே சரி பழம் வாங்க போவோம்னாக்க அதுக்குள்ளேயே என்னன்னா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது வாங்கன்னா சரி அங்கேயே சத்தார பெரியவா இடத்துல எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே சரி பண்ணி ஏறிட்டோம். நேராக ராத்திரி ஒரு 6:45 மணி கிட்டத்தட்ட சத்தாராவில் போய் இறங்கியாச்சு. இறக்கிட்டு சரி நம்ம இது வாங்கணும், ஏதாவது பழம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். பழம்னா அங்கே பக்கத்து கடையில் போய் கேட்டால் அங்கே இருந்து கடை, அதில் திராட்சை கிட்சை எல்லாம் வச்சுருந்தோம். நாங்கள் கேட்டோம் வந்து ஆப்பிள் போனோம். நாங்களும் இந்த ஆப்பிளையே நினச்சி தான் நான் வாங்கிட்டு போகணுமா, எனக்கு ஆப்பிள் வளர்க்குறதுக்குன்னு தெரியாது. ஆப்பிளை வாங்கி போனால் சார் இங்கே வந்து ஆப்பிள் கிடையாது, இங்கேருந்து 1 கிலோமீட்டரு இந்த பக்கம் அதாவது 2 ஃபர்லாங் போனாக்க அங்கே கடை இருக்குது, அங்கே வேணால் கடைக்கு நீங்கள் போய் வாங்கிக்கணும் கொஞ்சம் தான். அதுக்குள்ளேயே என்னாச்சுன்னா அந்த அவர் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு கார் வந்து தெளிவாக பார்க்க தரிசனம் பண்ண காரு அங்கே வந்துட்டு அந்த டாக்ஸிக்காரன் எதேச்சா எங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, சார் நான் திரும்பி போகிறேன் யாராவது அங்கே வரவார்த்தையெல்லாம் இதில் ஏறி வந்துட்டேன். உடனே எங்களுக்கு தான் இப்போ தான் ஏதாவது வசதி கிடைச்சா உடனே அதை பிடிச்சோம்னா என்னங்க அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உடனே நான் சரி பழத்தில் என்ன இருக்குப்பா, சரி எந்த பழம் கொடுங்கிந்திரிராஜே வாங்கி விட்டோம். வாங்கி எடுத்துன்னு காரில் வாங்கிட்டு என்ன ஒரு தரமானதெல்லாம் இருக்குது. அங்கங்கே ராஜோபச்சாரமாக நம்ம அடிச்சுன்னு வரோம் பெரியவாளை பார்க்குறதுக்கு என்னமோ தெரியல இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இறங்கினோம். அவர் சின்ன ஒரு பிரகாரத்தில் உட்காந்து ஒரு கோவில் சென்டர் பிள்ளையார் கோவில் மாதிரி இருந்தால் என்னென்னு எனக்கு கூட அதில் இருந்தார். எல்லோரும் வரிசையாக தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கா. நாங்களும் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் உட்காந்துருந்து வந்து இதை பார்த்தோம். இது அந்த இதை கொண்டு வச்சோம், திராட்சையை வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணியிருந்தோம். அப்படி பேச கூட இல்லை இன்னைக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னா இந்த செய்கை என்ன புரியலன்னு உடனே அவள் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், உங்களை பக்கத்தில் இருக்க சொல்கிறார் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எப்படி நின்று போனார். சரி என்ன ரொம்ப கருணை காட்டி ரொம்ப பக்கத்துலேயே வச்சு கொள்றாரு அப்படின்னு நினச்சிட்டேன். சரி அதுக்குள்ளே ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தேன். சரின்னு அவர் வந்து இந்த குலம்போத்திரமெல்லாம் விசாரித்தார். விஷ்ணு யாருன்னா விஷ்ணு வரும் எனக்கு, ஆனால் இது வந்து இது ஸ்வீகார ஊர் வந்து விஷ்ணு வரும் எனக்கு அப்படின்னா. அப்புறம் எங்கள் இதுவும் அந்த தாத்தா எங்கள் கிருஷ்ணசாமின்னு பேர், அவரெல்லாம் கூட என்னமோ அவர் கேட்டு ஒரு மாதிரி கேட்டு தெரிஞ்சிட்டார். அப்புறம் சீதாராமனை கூப்பிட்டு அவருடைய அப்பா அப்படின்னா அது கூட வந்து இப்படி பார்த்துட்டு இப்படின்னாரு அவர் பார்த்து. ஏன்னா அவன் வந்து இந்த இது போடுவா விபூதி இருக்க மாட்டாள், அவன் கோபி போட்டுக்கிறவாளா அப்படியா? அதை வந்து இவர் இப்படி காமிச்சாரு அவர்கிட்ட, உங்க ஃபேமிலி வழக்காதுங்கிறத அவர்கிட்ட சொன்னார். நமக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இப்போ பார்த்தாலே நம்ம மறந்துவிடுறது இல்லையா, சைன் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் விசாரிச்சுட்டு முடிச்சார். அதுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது வந்து இது. உடனே அங்கே முன்னாடி இருந்து தரிசனத்துக்கு நம்ம பிரசாதம் கொடுக்குறது அப்படின்னா என்னன்னே தெரியல. என்ன கேட்குறேன் ஒன்று சொன்னோம். உன்னை பக்கத்தில் இருக்குன்னா எனக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறா. என்ன வாங்கிட்டு என்ன வாங்கி ஏதோ திராட்சை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கையால் காமிச்சாரு. நான் கேட்குறாரு நினச்சுக்கிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைக், அங்கேயாவது வேண்டாம் விட்டோம், அங்கே போய் வாங்கிக்கலாம்னா இங்கே வந்து அவசரத்தை அங்கே போகலாம், அங்கே போனால் இல்லாமல் போயிடுது. அப்பவும் இன்னொன்று அழிச்சு பண்ணிட்டு நம்மளை கட்டி எடுத்துட்டு வந்துருச்சிங்க. அந்த ஆப்பில் வாங்க விடாமல் பண்ணியாச்சு. அப்படி தான் அதை வந்து எப்படின்னா இவருக்கு என்ன தோணுது எப்படி கேட்குறான்னு ரொம்ப அது ஒரு ஃபீலிங்கை வந்து உணரதான் முடியும், சொல்ல தெரியல. அவ்வளோ இதாக இருந்தது. சரின்னு அப்புறம் வந்துட்டு முடிவு பண்ணார்.
சரி நீ விட்டு சரி மறுபடியும் இது விட்டு அப்புறம் அடுத்தவெல்லாம் வந்தான். மொத்தம் வந்தான் 2 தான் 3 தான் பேசாமல் உட்காந்தார். ஒரு பெரிய கூடையில் ஒருத்தன் வந்தான், கூடை எடுத்துட்டு அதை கொண்டு அவன் வச்சான். அப்படியே ஃபுல்லாக ஆப்பிள் பேஸ்கெட் அது. இவ கேட்டதே இது கொண்டார். சரி எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சு, என்ன நம்ம ஒன்று வாங்கினதை கேட்டுவிட்டு கட்டிட்டு நமக்கு நிறைய இவ்வளோ பொண்ணு கொட்டி இருக்குவாரு அப்படின்னு அப்படியே நின்றுருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கூடையிலேருந்து ஒரு 3 ஆப்பிள் மொத்தம் 6 ஆப்பிள் மட்டும் எனக்கு ரிமெம்பர் ரைட். அதை எடுத்து இப்படியே நம்ம பண்ணினாங்க. சரி நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். உடனே என்ன இருக்குன்னா இப்படி பார்த்துட்டு நீ எங்கே எதுக்கு போவே அப்படின்னு கேட்டேன். இல்ல ஆரம்ப விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் இல்ல அது ஹாஸ்பிட்டல் விஷயம் நான் சாதாரணமாக சொல்லி கேட்டேன். சரி அவர்கிட்ட ஒன்று வானதி இவர் தான். அப்போ வந்து அவர் அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோன்னு வந்து செய்யட்டும் அவனு சொல்லி முடிச்சுட்டோம். ஏன்னா அவர்கிட்ட பேசலையே, அவரே பேசலையே, நாங்கள் வாயத்தில் சொல்கிறது தான் புரியுது. அப்புறம் அவர் கேட்டால் யாராவது சைன் சொன்னால் தான் எங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பார்த்து இப்படி பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் உடனே கூட்டு வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இதுக்கு போயிட்டு பாம்பே இருந்து மெட்ராஸ் இதுக்கு போகிறோம், கும்பகோணம், மெட்ராஸ் போயிடுவோம். மெட்ராஸ்லேருந்து அப்புறம் கும்பகோணம் போகிறோம். அதுக்குள்ளேயே சொன்னேன்னா இதை வந்து 3 பழத்தை வந்து காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் கொடுக்கணும், எடுத்துக்கணும். அதாவது இந்த இதுக்கு போச்சுன்றாரு காஞ்சிபுரத்துக்கு. நான் சொன்னது இந்த டைரக்ஷன் காஞ்சிபுரம். உடனே நான் கூட சொன்னேன். அவர் வந்து சொன்னோடனே அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை, நாங்கள் வந்து இதில் எங்கள் சட்டங்கள் போகிறேன்னு சொன்னேன். இல்லை போகலான்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். நாங்கள் வந்து அங்கே போயிடுவோம் எதுன்னு சொன்னோன்னே அவர் சொன்னார் அங்கே எங்கே போவேன், எங்கே பேருங்க என்னுடைய சட்டகர் சீனிவாசன் இருக்கார், அவருக்கு தான் போவேன். அப்போ வந்து இந்த 3 பழத்தை அவர்கிட்ட கொடுத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் இதில் கொடுத்துட சொல்லிருந்தேன். ஒன்று எங்கள் நமக்கு ஒன்று என்னடா நம்மதே போகிறோம் அல்ல இல்லை ஒன்றும் கஷ்டம் இல்லை, அவரும் ஆனாலும் அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே சேர்ந்தே போயிடுவோம். இல்லை நீ சேர்ந்து போகிறேன்னு சொன்னு ஒரு நாள் டிலே ஆகிட்டோங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி ஒன்றுமே இல்லை, நான் இப்போவே ஃபோனில் சொல்லிவிடுவேன், ரெடியாக இருப்பேன், அன்றைக்கே போயிடுவேன் அப்படிங்கிற நம்ம போயிடுவேன்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு பின்னாடி என்ன நடக்குது நமக்கு என்ன தெரியும், நம்மளுடைய எந்தூசியாசம் அது ஒன்றும் இல்லை. நம்ம அவர் போனோன்னா அவரோட நம்மளும் போனாங்க, நமக்கும் ஒன்றும் இது இல்லை, இது நல்ல காரியத்துக்கு வந்திருக்கணும். அது பெரியவா சொல்லியிருக்கா அதான் ப்ரொடாமினன்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு இது. அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரேன், ஒன்றும் சொல்லலை, விசாம விட்டு நிறுத்திட்டார். அது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு 3 பழத்தை வந்து பாடசாலை பழங்களுக்கு இன்னும் கூட சொல்லலை. ஆக்சுவலி பாடசாலை பையங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பழத்தையும் வச்சார். ஒன்றும் கையில் கொடுக்கலன்னு வந்துருக்கோம். பேச்சு தான் நடக்கிறது வழி அவர் கையில் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. சரி அப்புறம் வந்து என் பிரதர் பக்கத்தில் இருந்தால் நான் வந்து எனக்கு முன்னாடி சீதாராமன் சின்ன இடம் தானே, அவள் தான் முன்னாடி இருக்கேன், இவ்வளோ நான் முன்னாடி தான் பேசுகிறோம். அப்போ வந்து உடனே சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக முள்ள அந்த பழத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு கையை கொடுக்குற மாதிரி இருந்தார். முன்னாடி சீதாராமன் டாக்டர் சீதாராமன் அவருடைய கையில் கேட்டார், கொடுக்கல. கொடுக்காம நான் பின்னாடி வந்து கூப்பிட்டோன்னே என்ன கூப்பிட்டோன்னே என் கையில் கொடுத்துட்டாங்க. அதில் மனசுக்குள்ளே சீதாராமனுக்கு கொஞ்சம் வருத்தம் நமக்கு கொடுக்கலையே நேரம் பெரியவாழ்லேருந்து கிடைக்கலையேன்னு பெரியவாழ்ந்து நம்ம கொடுக்குறோம் பின்னாடி அதில் அப்போ அந்த இதில் யோஜனைகள்லாம் ஏன் என்ன எதுக்கு ஏதோ நல்லது நடக்குதுங்கெல்லாம் புரியல, அந்த டைமில் புரிய மாட்டேங்குது. அவர் உடனே ரொம்ப சரின்னா பரவாயில்லையா அவன் மனசை தேர்த்தி விட்டான்னு வச்சுக்கோம். பின்னாடி எப்படி சொன்னார் அவர், அதனால அப்பவும் கொடுத்தார். அப்புறம் அடுத்ததையும் கொடுத்தார் அப்படின்னா சரின்னு சொல்லி உடனே ஆச்சாரத்துக்கு எங்களுக்கு போக சொல்லிட்டார். எங்களுக்கு மன சந்தோஷம், எப்படி வந்திருக்கோம் எப்படிலாம் போகிறோம். உடனே போய் ஒரு ஃபோன் பண்ணி அன்றைக்கி ராத்திரியே கிளம்பி 7 மணிக்கு பாம்பே வந்துட்டோம். பாம்பேலேருந்து கிளம்பி வரதெல்லாம் வர வழியெல்லாம் நாங்கள் ரொம்ப இதை பற்றி ஸ்லாகிட்டு பேசியிருந்தோம், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். எக்ஸாக்ட் டைம் வந்து ஒரு 7:30 இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது
ஏன்னா அதில் ரொம்ப அந்த டைம் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கு. நாங்கள் போகிறது வந்து பாம்பே வந்து போகிறதுக்கு மறுநாள் தான் நம்ம இதுக்கே வரப்போம், மெட்ராஸுக்கு வரப்போகிறோம். இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் டைம் நாங்கள் போயிட்டு இங்கேயாவது வந்து மெட்ராஸில் இறங்கிட்டோம். மறுநாளைக்கு ஃபுல்லாக இது பண்ணி அங்கே வந்து இறங்கிட்டோம். என் சட்டகர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தார் அழைச்சின்னு போகிறதுக்கு. ஏறி உட்காந்துனா அவர் பின் சீட்டில் உட்காந்து நான் முன் சீட்டில் தான் அவர் தான் ஓட்டின்னு வந்தார். பாம்பேயில் மெட்ராஸ் பாம்பேயில் வந்துட்டு நாங்கள் கிளம்பி மெட்ராஸ் எல்லாரும் அங்கே வந்த உடனே அவர் வந்து போனோடனே நாங்கள் இதை உடனே பெருமையாக சொல்லிட்டோம், இதுக்கு போயாகணும், நீங்கள் ரெடியாக இருக்கோம், நாளைக்கு ஏதாவது லீவ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவரும் டாக்டர், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனதெல்லாம் இருக்குன்னா ஸ்ரீனிவாசன் கேன்சர் இன்ஸ்டியூட்டா அவர் எங்கள் சட்டகர். அப்படியா? மூத்த சிஸ்டருடைய அப்படியா? ரைட். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஏறி உட்கார்ந்த உடனே நாங்கள்லாம் பிரமாதமாக நீ கொஞ்சம் நாளுக்கு போனோன்னு சொல்கிறேனே அப்படின்னா. சரி, நான் இருந்தாலும் முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும் இல்லையா, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அது முக்கியமான விஷயம், ஏன்னா அது வந்து தடங்கள் வரக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் கதை சொல்லிட்டு பேசிட்டு வரோம். வந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்து இறங்கிட்டோடனே உள்ளே கேட்டுக்கிட்ட வந்து நின்னோடனே இறங்கினார். இறங்கிட்டு என்னை தனியாக உள்ளே கூப்பிட்டார். அவர் சீதாராமனை கொண்டு அவர் இடத்துல உடனே போலையா சீதாராமன் இங்கேருந்து போனோன்னே உள்ளே வேணுன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல மட்டும் அப்படின்னார். என்ன இருந்தாலும் சொல்லுங்க, என்ன பண்ணலாம், என்னங்கிற விஷயம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. இல்லை நீ இவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்துட்டுருக்க, ஒரு பேடு நியூஸ் அப்படின்னார். என்ன அப்படின்னு, சீதாராமனோட அண்ணா பொண்ணு வந்து ஸ்டவ்வில் தீ பத்துட்டு நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு இறந்து போயிட்டு அப்படி. அதாவது அதுதான் அந்த டைம் நோட் பண்ணணும்னு சொன்னதுன்னா, அங்கே அந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி, ஜஸ்ட்டில் அந்த கோயின்சிடென்ட்டில் தான் இருக்குது அவர் சொல்கிறத. ஏன் அப்போ தான் ஒரே ஒரு புரியுது மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு அப்போவே தோணுது, சரி இவர் இந்த இது சொன்னதுனால தான் அவர் வந்து அவரை விட்டுட்டு என்னை கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்தாதான் கொடுத்துருக்கு. ப்ராப்ளி அவருடைய சாங்க்டி அந்த இடத்துல இது போகாது, அந்த மடி ஆச்சாரம் போகலைங்கிற ஒரு இது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த டயத்தில் இதாகிடுச்சு. இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு நாங்கள் வந்து வந்துட்டு இருக்க காலத்தில் இந்த ஒரு நாள் ட்ராவல் இருக்கு இல்லையா, இந்த விஷ்ணுவர்தனில் சேஷுவார் சொல்லுவான், அவன் எனக்கு தாயாரி. அவர் வந்து he was admitted in ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு அந்த நெக்ஸ்ட் டே he died. அந்த இறந்து போனதுனால எனக்கு தீட்டு வந்துடுச்சு. எனக்கு 3 நாள் தீட்டு. ஒரு நாள் நீ போறேன்னாக்க ஒரு நாள் தள்ளி போயிடுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அதை வந்து நம்ம இப்போ லேட்டாக எடுத்துட்டோம். அது என்னாச்சு, அங்கே போயிட்டு இங்கே வந்த உடனே ஸோ ஹேப்பன் அவர் இறந்து போனது வந்து அவருக்கு தீர்க்க தரிசனங்கிறது அப்போ தான் எப்படியோ தெரிவித்து தானே செய்கிறார் மாதிரி. நான் கேட்டதுக்கு நான் போகிறேன்னு நீ போனேன்னா ஒரு நாள் அதுதான் அவர்கிட்ட கொடுத்து பிடிச்சோங்க. என்னை போக வேண்டாம்னு சொல்லலை, முதல்ல சொன்னது அது, அடுத்தது இல்லை. கடைசியில் என்னாச்சு, ரெண்டுமே சமமாக போயிடுது. அவ்வளோதான். அப்போ தான் திருப்பி யோஜனை பண்ணும்போது மனசில் வந்து இது மாதிரி கூட நடக்கிறதுன்னு சொல்கிறா, இது நிச்சயமாக நடக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் எப்படி மாதிரி போகலை நான், ஏன்னா இவரை கொண்டு விட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய டேட்டு கழிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாளைக்கு தான் நானும் அவரும் போனோம். அங்கே போய் பார்த்தா இவர் பண்ணின கூத்தில் எங்களுக்கு வந்து பாடசாலைன்னா எந்த பாடசாலைன்னு சொல்லலை, அங்கே இன்னும் 2 பாடசாலை இருக்குதுட்டாங்க. சரி, அப்புறம் இந்த பழத்தை மட்டும் கொண்டு காமாட்சி அம்மனுக்கு கொடுத்துட்டோம் அவர்கிட்ட இருக்கிறத. அடுத்தது வந்து அங்கேயே ஒரு ஆப்பிளை வாங்கி பெரிய இதில் 2 இருக்குன்னா 2 இதுக்கு ஒரு பாதி கூட அதுக்கு ஒரு பாதி கூட எதோ பிரித்து அவர்கிட்ட கொடுத்து அதை கொடுத்துட்டு நீங்கள் ரச்சனை பண்ணிட்டு திருப்பி வந்து அப்புறம் நாங்கள் இந்த பிரஜா ஹாஸ்பிட்டல் கண்டினியூ பண்ண வச்சோம். அதனால் அந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப மெயினாக நார்மலாக தெரியாது, அது அங்கே இருந்ததுனால ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை விளையாடி இருக்கு அவங்கள்ட்ட. அது என்ன காரணம்னு தெரியல, ஏதோ அவர் அருள் இருந்து அவர் சொன்னார், அது நடந்திருக்கு. அவ்வளோ காரணம் அவருடைய கருணை ரொம்ப ஃபேமிலிகளில் இருக்கு. இதுதான் என்னுடைய ரொம்ப முக்கியமான, இதுதான் நான் அந்த இதில் கூட எழுதியிருந்தேன் அவர் கேட்டபோது, அந்த சென்டினரியும் அந்த இது அதில் புக்கில் வந்து அந்த சாவனையில் இது நான் எழுதியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்த டைம் அது கிடைச்சேன். என் பேர் ஞானம். நான்
அப்பா அப்பா வெங்கட்ராமன். டாக்டர் ஆர் வெங்கட்ராமன். நாங்கள் 3 பொண்ணு எங்கள் ஃபேமிலிக்கு, பையன் கிடையாது. அக்கா பேர் அக்கா பேர் மோகம். அவரும் டாக்டரா? இல்லை, அவளுடைய ஹஸ்பண்ட் தான் டாக்டர் ஸ்ரீனிவாசன். மூணு பேர் நாங்கள் 3 பொண்ணு தான், அதுல first பையன் அவ கிடையாது. மோகம், எங்கள் அக்கா ரெண்டாவது மோகம், ரெண்டாவது நான் நீங்க. மூணாவது ஜெயம். அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்சம், ஆனால் இப்போ சொல்வது எங்கள் குடும்பத்தினரின் எக்ஸ்பீரியன்சஸ் வித் மகா பெரியவா. என் பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, பெரியப்பா, அத்தை பையன் மற்றும் எங்களது நேர் அனுபவம் எல்லாம் சேர்ந்துதான் இது. அவரை நாங்கள் தெய்வம் என்று நினைத்ததை விட எங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்று நினைத்து குழந்தைகளுக்கு அம்மாச்சி தாத்தா, அம்மாச்சி மாமா என்று தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்து எங்கள் தந்தை மூலம், எங்கள் அத்தை மூலம் தெரிந்தது. எங்கள் பூர்வீக கிராமம் தேதியூர். 1918 அதாவது என் தந்தை கிட்டத்தட்ட 2 வயது இருக்கும்பொழுது தேதியூர் கிராமத்திற்கு வந்து எங்கள் தாத்தா வீட்டில் கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்து மகா பெரியவா பூஜை செய்ததாக சொல்வார்கள். தேதியூர் கிராமத்தில் பெரியவா 1 மாதம் தங்கியிருக்காளா? அப்போ தான் அந்த என்ன அது சொன்னேன் கொஞ்சம் எனக்கு இந்த என்ன பாவுள்ள விளக்கு என்ன பாவடக்குன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த இது வைக்கிறதுக்கு விமானம் மேலே இடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை நகர்த்தி அந்த இடத்த பெரியவா பூஜையோட விமானம் இடிக்கிறதுன்னு அதை நகர்த்தி போட்டிருக்கப்போ, அதனால அது அப்போ தான் அந்த ஸ்கூல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் எங்கள் பெரியப்பா மூலமாக சங்கரா மிடில் ஸ்கூல் ஆகிடுது. சங்கரா எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு முதல்ல ஆரம்பிச்சிருந்தா. அந்த இடம் வந்து எங்கள் அப்பா தாத்தாவுக்கும் அவள் அண்ணா, அதாவது எங்கள் பெரிய தாத்தாவுக்கும் சொந்தம். அந்த மாதிரி அந்த சாமா வந்து அதுக்கு முன்னாடி மடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு தடவை பெரியவா மேனால படுத்துட்டு இருந்திருக்கான். காலம்புரை இவன் வெளியில் படுத்துட்டு இருந்திருக்கான். காலம்புரை ஏந்துக்கிறதும் பெரியவா வந்து சொல்லியிருக்கா, அம்பா காமாட்சி வந்துட்டு போனாடா ராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம், நான் வெளியில் படுத்துட்டு இருக்கேன், என்னை தாண்டிட்டு உங்களை வந்து பார்த்தாளாக்கும் அப்படின்னு அவன் டைட்டில் வந்து பித்துக்குடி சாமான் பேர். இந்த மாதிரி எல்லாம் பெரியவா கிட்டக்கா இப்படி எல்லாம் பேசுறது. அது வந்து சொன்னதும் பெரியவா, ஏடா நான் பொய் சொல்றேங்கிறே, இதை பாடுறா கறிவளை எல்லாம் உடஞ்சிருக்கு பாடுறா, வந்துட்டு போனாடா காமாட்சி அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. நீ தானே பெருக்கின, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா வந்து நீ எனக்கு என்ன தருவச்சாமா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், என்கிட்ட என்ன இருக்கு, நான் ஆயுசில் வேணா பாதி எடுத்தும் போல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். அது என்னன்னாக்கா அதுக்கப்புறமா 39 வயசுல சாமான் செத்து போகிறது இருக்கும், தெரியல எனக்கு. 40 கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். டெட்டானஸ்ல இறந்து போனப்புறம் இந்த இன்சிடென்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. டெட்டனஸ் வந்துடுது. டெட்டனஸ் வந்து ஹீ டைடு. அது தனியாக ஒரு வீட்டில் வச்சு அழிச்சுன்னு போயிட்டா, பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே எங்கள் அப்பாவை எங்கள் பெரியப்பாவெல்லாம் விட்டு, ஏண்டா இப்படி அவனை அனாத மாதிரி இப்படி தனியாக எங்கேயோ கொண்டு விட்டுட்டேலடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அப்பா சொன்னாங்க, அனாத மாதிரி விடலை, ஏன்னா அது ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், அது மற்றவாளுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சின்னு தான் கொண்டு போய் வச்சேன். அவனை தனியாக கொண்டு போய் அதை மாதிரி எல்லாம் பண்ணலை, ஏன்னா புறத்தையாருக்கு வரக்கூடாது, ஏன்னா அது வந்தால் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு. சரி சரி, அவன் அன்றைக்கி சொன்னான், எனக்கு பாதி வயசில் வேணால் தர்மம் பாதி எடுத்துக்கோன்னு சொன்னால் கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவ அன்னைக்கு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு. இந்த கண்ணாப்ரேஷன் பண்ணிட்ட போது போனவாகிட்டெல்லாம் சொன்னாராம், அந்த சாமா இருந்தானாக்கா எனக்கு இப்போ எத்தனை உபகாரமாக பக்கத்தில் எல்லாம் செய்வோம் எனக்கு, அவன் போயிட்டா அந்த ஆயுசில் கொடுத்து பாதியை கொடுத்துட்டு அப்படின்னு பெரியவா சொல்லி. இந்த சாமா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து ஒன்று விட்டு அத்தை பிள்ளை, அதாவது இந்த தேதியூர் வாஞ்சியர்னு சொல்லணும், அவருடைய சொந்த அக்கா பையன், பெரிய வாஞ்சி மாமாவுடைய அக்கா பையன். சரி, அவருடைய அக்கா பையன். அதே போல எங்கள் அப்பாவுக்கு வந்து 1960 அப்புறம் 63ல் திருப்புவனம் போனோம். நான் எங்கள் அம்மா, உங்களுக்கு பழைய ஸ்ரீகாரியம் ஏஜென்ட் ஆடிட்டர் மாமா இருந்தார் வெங்கட்ராமன் தெரியுமா? லக்னோ வெங்கட்ராமன். அவர் வந்து பெரியவாளுக்கு ரொம்ப அத்தியந்தம். அவர் ஒய்ஃபு 4 பேரும் போனோம். அப்போ வந்து இவர் எங்கேயோ நாங்கள் 4 பேரும் அப்போ வந்து ஐ திங்க் 1963 வைகாசி மாதம். அப்போ வந்து
அடுத்த மாதமோ இன்னும் அந்த மாதமோ கும்பாபிஷேகம் அங்கே அதுக்கு அவர் வந்துட்டுருக்கார் மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. அப்போ நடந்து வரும்போது அந்த முன்கிட்ட வந்திருக்கானா அப்படின்னா அவன் வரல அப்படின்னு அவர் பேரும் வெங்கட்ராமன், அந்த அவர் பேர் எஸ் வெங்கட்ராமன், எங்கள் அப்பா ஆர் வெங்கட்ராமன். வரலன்னு சொன்னோடனே நீங்களாம் காரை விட்டு இறங்கி எங்கூடயே நடந்து வாங்கோ, காரை திருப்புவனத்துக்கு அனுப்பிச்சிடு, அங்கே வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வி வாக் த டிஸ்டன்ஸ் வித் ஹிம். ஒரு 5-6 பேர் தான். யாரோ ஒருத்தர் தீவட்டி பிடிச்சிருந்தான். அப்புறம் அப்போ வந்து இதெல்லாம் பற்றி சொல்லிட்டார். புலவச்சேரின்னு இது ஒரு கிராமத்தை பற்றி பேசினாங்க, கருப்பூர் கிராமத்தை பற்றி பேசினாங்க. அப்புறம் பேசிட்டே வந்துட்டு அவருக்கு அந்த இதுக்கு குழந்தை கிடையாது, அந்த இந்த ஸ்ரீகாரியம் ஏஜென்ட் அந்த வெங்கட்ராமன் அவர் என் கூட வந்தோன்னா இது யார் உன் பொண்ணா அப்படின்னு என்ன கேட்டார். இல்லை டாக்டர் உங்ககிட்ட பொண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன வாட்டி திரும்பிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லாரும் எனக்காக குடிமை வச்சுன்னு வருவான், இவன் ஒருத்தன் தான் தனக்காக குடிமை வச்சுன்னு இருக்கான். ஆமாம், அது ஒரு ஹியூமரஸாக சொல்லி வரிசையாக ஜாலியாக பேசின்னு வந்தார். அப்புறம் பேசின்னு வந்துட்டு அவர் திருப்போனோம் அந்த ஒரு ஆரம்ப தொடக்கப்பள்ளி நீங்களாம் அப்படியே கூட போயிட்டே இருப்பேல, ஃபுல்லாக நடந்தோம். அப்பா வரலைங்கிறதுனால எங்களை நடந்து வந்துட்டோம். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் மூன் டே கிட்டத்தட்ட. என்ன வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? எனக்கு வந்து 18 வயசு. அப்போ 18 வயசு. அப்பெல்லாம் அந்த சுடிதார்லாம் கிடையாது, பெரியாள்கிட்ட போகும்போது எல்லாம் பாவாடை தாவணி இல்லைன்னா புடவை இருக்கும். புடவை கூட கல்யாணம் போகல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 1967 எங்கள் அப்பாவுக்கு வந்து ஓரல் கேன்சர் வந்தது. ஓரல் கேன்சர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் 40 நாள் கோபால்ட் தெரப்பி எடுத்துட்டா. அங்கே மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அங்கேருந்து அதை முடிஞ்ச அடியோட ஹீ வென்ட். அப்போ ராஜமந்திரி கேம்ப், அவர் மகாபிரிவா ராஜமந்திரி கேம்புக்கு போனார். கோதாவரி கரையிலேருந்து காரில் வந்து இறங்கினத்தை பார்த்த உடனே உள்ளேருந்து ஏன்னு ஓடி வந்துட்டாராம். ஓடி வந்து உங்ககிட்ட காமாட்சி கண்ணை திறந்து உன்னை பார்த்தாளாடா, காமாட்சி கண்ணை திறந்து உன்னை பார்த்தாளாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவருக்கு அவ்வளவு. எங்கள் அப்பாவே சொல்லுவா, என்ன இப்படி அவர் ஆயிட்டாருன்னு எனக்கே தோணிட்டு எடுத்துன்னு விட்டான். ஏன்னா அவர் வந்து ஒரு பயங்கர தபஸ்வி சன்னியாசி, அவருக்கு இவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம மேலே இருக்குங்கிறதே தெரியல. ஒரே அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு எமோஷனலாக ஆகிட்டாருன்ட்டான். அப்புறம் 2 நாள் இங்கேருந்து கார்லேயே போயிருக்கா, கும்பகோணத்துல கார்லேயே தான் ராஜமந்திரிக்கு போயிருக்கா. போயிட்டு அங்கே பார்த்துட்டு திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் அடுத்த தடவை கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊர் மெட்ராஸ் பக்கத்தில், அங்கே இருந்துரு. அங்கே இருந்தபோது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் சொல்லி 4 பேரும் போனாங்க. இவன் அங்கே வந்து காட்டுப்பள்ளியில் ஏதோ தண்ணி சுற்றி இருக்கும்பா எங்கள் அம்மா. கரெக்டு. இவன் வந்து என்ன பண்ணா, ஆற்றுலையே வந்து எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் எல்லாம் கட்டி பசங்க எடுத்துன்னு போயிட்டா. அங்கேருந்து போனோடனே எங்கள் அம்மாட்ட வந்து என்ன சாப்பிட என்ன பண்ணிக்க, இல்லை நான் கையில் கொண்டு வந்துடுறோம், நீ உங்களுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை இன்னும் 1-2 பேருக்கு இருக்குமா, இல்லை கொஞ்சம் கூட தான் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் யாரோ அவரை பார்க்க வந்தவாளுக்கு அவளுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அது எனக்கு ஆக்சுவலி எங்கே இருந்ததுன்னு தெரியாது. அது காட்டுப்பள்ளி மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் அது. அதுக்கப்புறம் 1970 திருப்பதி போனோம். திருப்பதி போனோம் எல்லாரும். யார் பெரியவாளா? பெரியவா இருந்தாங்க 2 பேரும். 2 பேரும் கேம்ப். 2 பேரும் கேம்ப். இந்த மகாபரிவாளா? மகாபரிவாளும் இவர் புது பெரியவாளும் இருந்தா 1970. ஆமாம், 2 பேரும் திருப்பதியில் இருந்தா. இவர் இருந்த இடத்துல லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும். அவர் ஆஸ் யூஷுவல் இந்த குறப்பாயில தான் அவர் படுத்துட்டு லைட் இருக்காது அவர் இருக்கிற இடத்துல. அது வந்து நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் இப்போ. ஆனால் அதில் ஒன்று நாங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டோன்னா, எங்கள் அம்மாவை மாத்திரம் தனியாக வர சொல்லி அவர் ஒரு 1 மணி நேரம் பேசியிருக்கார். அப்படியா? ஆமாம். அது என்ன பேசினா, அப்பா இருந்தா, அப்பா எல்லாம் வெளியில நின்றுருந்தா. அப்பாவுக்கு வெளில எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டா. இவ எல்லாரும் வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவளை கூப்பிடு, கும்பகோணம் டாக்டர் மாமியை கூப்பிடுன்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் அது வந்து இட் வெண்ட் அவுட் ஆஃப். எங்களுக்கு என்ன பேசினாங்கிறது ஆனால் எல்லாரும் கேட்குறா. இப்போ 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 திங்க் பண்ணுறமே தவிர அப்போ கேட்கணும்னு ஒருத்தர் சொல்ல முடியல. இவன் சொல்லலை. என்ன கேட்டால் அதே போல் இந்த காசிக்கெல்லாம் போயிட்டு இருந்தா. அப்பா வந்து இந்த நமஸ்கார ஜபம் எடுத்துக்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அதில் அப்பா வந்து வேண்டாம், ஜபம் எடுத்துட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஒழிஞ்ச நேரத்தில் வம்பு பேசாத ராமராமான்னு சொல்லி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் இந்த ஏஜென்ட்டை இந்த ஆடிட்டர் மாமி வருவா,
நீ வந்து அப்போ ஏதோ சிவராத்திரிக்கு போயிருக்கா, நீ வந்து பெரியவா கிட்ட கேட்டு பெரியவா எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டாக்க டாக்டர் ஒன்றும் சொல்ல முடியாது, கேடுன்னு இருக்கா அந்த மாதிரி. அம்மா கேட்டிருக்கா ரவா எடுத்துக்கணும், அவர் அடுத்த கேள்வி உங்ககிட்ட என்ன சொல்கிறான்னு கேட்டிருக்கா. அவர் எடுத்துக்க வேண்டாங்கிறார், அவன் சொல்கிறத கேள்வி உனக்கு அது போருன்னு விட்டார். இல்லை அது இன்னொன்று சொல்லிட்டார், அதான் அவன் தொழிலில் அவனால் பண்ண முடியாததை அவன் பண்ணாத நீ பண்ணினா அது அவன் பண்ணாத நீ பண்ணினா ஸ்லாகியம் இல்லை. அதனால பூஜை புனஸ்காரம்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம், விரதம் எல்லாம் நீ அவனுக்கு சிசுரூஷை பண்ணிட்டு உன் குழந்தைகளை பார்த்துக்கிற பாரு, அதுதான் பெரிய விரதம். இதை தாண்டி எந்த விரதமும் உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டா. அதனால எங்கள் அம்மா ஷீ இஸ் வெரி ஆர்த்தடாக்ஸ், வெரி ரிலீஜியஸ். ஆனால் வந்து பெரியவா சொல்லிட்டா எனக்கு எதுவும் வேண்டாம், அதோட முடிஞ்சு போச்சு. அதுதான் தர்மம். அப்புறம் இங்கே மடத்துக்கு வந்து பூஜை பண்ணாலும் 2:30 மணிக்கு கரெக்டாக கூப்பிடுவார். எய்தாது மாமியை கூப்பிடுவா, அவள் தீர்சம் சாப்பிடாத உட்காந்துருப்போம்பா, கூப்பிட்டு அப்புறம் தான் போவா. அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டியா உங்கட்டுக்கு அப்படின்னு கேட்பா. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். அதுதான் அந்த கிரகிணின்னா அந்த தர்மம் அதுதான் முக்கியமே தவிர இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே போல் இந்த திருவிடமுருகூர் மடம் கட்டுறதுக்கு அப்பா கிட்ட ஒரு 1 ரூபா காயின் கொடுத்தார். அதை வச்சுட்டு ஆரம்பிக்க சொல்லி அதை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி நாங்கள் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். பெரியவா எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கா? பாதுகையே எங்களுக்கு கொடுத்ததில்ல. அதான் அப்படியா? பாதுகையே கொடுத்ததில்ல. ஷோ நீங்கள் கேட்டிருந்தெல்லாம் ஒரு மூட்டை பாதுகா வாங்கியிருக்கலாமே. எங்களுக்கு எதுவுமே கேட்கணும் உங்களுக்கு தோணாது, விட மாட்டா. எங்க அப்பா வந்து அதுல எல்லாம் ரொம்ப எங்க அப்பா அப்படி கேட்க மாட்டான். அப்பாவை கண்டு அவனுக்கு அத்தியந்த. அதே மாதிரி இந்த சிவாஸ்தானத்துக்கு 2 காலம் எங்க அப்பாவுக்கு ஒரே நாளில் ஃப்ராக்சர் ஆயிடுது. அப்புறம் போனப்புறம் அப்பதான் சொன்னார், நீ உட்காந்து வாங்க, நீங்க நிற்க வேண்டாம், உட்காந்துக்கோ, நீ நமஸ்காரம் பண்ணாதவங்கிட்ட நமஸ்காரம் பண்ணாதவங்கிட்ட எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சேரை கொண்டு போட சொல்லிட்டாராம். அவர் அந்தண்ட எனக்கு கிணறு ஒன்று இருக்கும் பாட, எந்த இடம் எனக்கு நான் பார்த்தேன், அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பண்ண சொல்லி பண்ணியிருக்காரு. அது ஆனால் ஹி வாஸ், அதாவது ரொம்ப கேரிங், ஃபேமிலி கிட்ட ரொம்ப கேரிங்காக இருந்திருக்காருங்க. அது டெஃபினட். அது ஏன்னா எப்போ போனாலும் விசாரித்து இது பண்ணி அது ஒரு தனி இது இருந்திருக்கு. பட் எங்களுக்கு அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அவர்கிட்ட பேசினாலே ஒரு ஜாலியாக இருக்குமே தவிர இதை 2வது இது வேணும் அது வேணும் எதுவுமே நடக்கலன்னு போய் கேட்கறதும் வேணும், அதெல்லாம் கேட்கக்கூடாது. அம்மாவாவது ஏதாவது கேட்கும்போது அப்பா பேசாதேன்னார். அவள் எங்கிட்ட தானே நான் சொல்ல போகிறா, எங்கிட்ட சொல்லாத வேற யார்கிட்ட சொல்ல போகிறா, சொல்லட்டும் அப்படின்னு. இது மாதிரி எல்லாருக்கும் உடம்பு சரியா இல்லை அது இதுன்னு அம்மா ஏதாவது கொஞ்சம் வருத்தப்பட்டா கூட எங்கள் அப்பா அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே கூடாது, பெரியவா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல குறையே சொல்லி உட்காந்துருக்காதுன்னு சொல்லிடுவான். அது சொல்லுவார். அது சொன்னது எனக்கே ஒரு தடவை ஞாபகம் இருக்கு நல்லாவே. அவள் எங்கிட்ட தானே நான் சொல்ல போகிறேன், வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்பார். அதனால அப்பா வந்து இந்த பாதுகா வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்க்கல. பெரியவா சொன்னால் அது செய்யணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திருவிடமுருகூர் பாடசாலை அப்பா அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஃப்ளட்டோ ஏதோ ஒன்று வந்து இல்லையா, அப்போ வந்து இதுக்கு ஏதோ இது கேட்டார். நெல்லும் கரெக்டு அரிசி. அந்த அரிசி முதல்ல வந்து அப்போதான் சரி திருப்பி உங்கள்கிட்ட ஊருக்கு போகிறதுக்கு காரில் எண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எண்ணெய் இருக்குது, எண்ணெயை போக எவ்வளோ இருக்கும் உங்கள்கிட்ட பணம்னு கேட்டாராம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி நீ ஊரில் போய் அதுக்கு அனுப்புன்னு இருக்க. அப்போ சொன்னபோது அப்புறம் கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிட்டு வேண்டாண்டா நீ அரைச்சி இதெல்லாம் அனுப்புறதுலாம் கஷ்டம், நீங்கிட்ட பணமாகவே கொடுத்துட்டு போய்ட முடிட்டார் கடைசியில். அது வந்து எங்களை பொறுத்தவரை என்னென்னா எங்களுக்கு ரொம்ப வேலையே வைக்காத ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்துட்டு அது மாதிரி எங்களுக்கு தோன்றுறது. அதுபோல் இந்த வடகோடி பிருந்தாவனம் வாங்கும் போதும் அப்பா கிட்ட தான் கூப்பிட்டு வடகோடி பிருந்தாவனம் வாங்கிட்டார். ஆமாம், வீடு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தா அது வாங்கும்போது அப்பா அது ஆக்சுவலி அதை வந்து ஒருத்தர் முஸ்லீமுக்கு அவள் விற்கிறதா இருந்தா. அவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும்ட்டு. அப்போ வந்து அப்பாவை கூப்பிட்டு அனுப்பிச்சு நீ அந்த முஸ்லீம் என்ன விலை கொடுக்குறாளோ அந்த விலையை கொடுத்து நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லி அது என்ன 33,000 ரூபா என்னவோ தான் அப்பா கொடுத்தா. அதை கொடுத்து வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒன்றும் மடத்தில் வந்து ஏதாவது ஒன்று தப்பு இது படிச்சுன்னு இது செய்யக்கூடாதுன்னு அது முதல்ல சொல்லிவிடுவா அப்பா. புதுப்பெரியவாளே முதல் தடவை இங்கே வந்தபோது ஹவுஸ் விசிட் கூப்பிடப்பட அப்பாவை கமிட்டியில் என்ன மட்டும் பிரசிடென்டா அப்பா கமிட்டி பிரசிடென்டா
அவர் வந்து யாராத்துக்கும் போகாதீங்க, ஒருத்தராத்துக்கு போனால் ஒருத்தராத்துக்கு போகலைன்னு எப்படி இருந்தாலும் ஊரில் தகராறு வந்துருந்து நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. அவர் என்ன கிடுக்கிடன்னு உள்ளே வந்துட்டார். அப்பா வாசலில் நின்று நீங்கள் உள்ளே வராதிங்கோ, ஏன்னா நான் தான் பிரசிடென்ட்டு, நாளைக்கு அப்புறம் நான் எங்காத்துக்கு வந்துட்டு சண்டை வந்துடும் வராதிங்கிற. அவர் ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வரல. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அம்மா பார்க்கல. ஸோ அம்மா பார்க்கலங்கன்னா நான் வந்து அவள் வர முடியல, நான் வந்தேன், நீங்கள் என்னை தடுக்காதீங்க, நீங்கள் கூப்பிட்டு நான் வரல, நானாக வந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா அவர் ஒரு சென்ஸ் ஆஃப் இது வந்துன்னா ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ எங்காவது கோகிலத்தோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவசியமாக சொல்லணும். நீங்கள் கோகிலம்னு சொன்னது உங்கள் ஆத்துல வேலை செஞ்சு எங்காவது 42 வருஷம் வேலை செஞ்ச எங்காத்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். நான் வேலைக்காரின்னு சொல்றது கூட நான் தயாரா இல்லை. எங்காத்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். இவ என் தங்க பிறந்ததுலேருந்து 42 வயசு மட்டும் அவள் வேலை செஞ்சிருக்கா. அவள் வந்து சின்ன வயசுல எத்தனாவது வயசு அவள் கடைசியில்? 93-94 வயசு. ஆனால் கிட்டத்தட்ட சாகரத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு வந்துருக்காங்க. மடமும் தான் வேலை செஞ்சா. மடத்தோட வந்து சுவாமி அட்லீஸ்ட் டெஃபினட்டா ஆஃப்டர் 90 years she was working as a she was very sense of இதுவும் அவ்வளோ கரெக்ட், சென்சோரியம்லாம் கரெக்டாக இருந்தது. அவள் தான் சொல்லுவல, நானும் அதுவும் ஒரே வயசு ஞானம்பா பெரியவாள் அதுன்னு தான் சொல்லுவா. நானும் அதுவும் ஒரே வயசு, அதுக்கு 100னா எனக்கும் 100, அதுக்கு 94னா எனக்கும் 94 அப்படின்பா. அப்புறம் வந்து அவள் வந்து சின்ன வயசுலேருந்து அவள் குழந்தையிலேருந்து அவள் அப்பா வந்து திருச்சின்ன உதரவர் மடத்தில், மாமனார் வந்து உக்ரானா இன்சார்ஜ் தான். ஸோ த ஹோல் ஃபேமிலி வாஸ் வித் தம். அவள் வந்து ஷி ஹாஸ் ட்ராவல்டு ஃப்ரம் கன்னியாகுமரி டு ஹைதராபாத் அலாங் வித் பெரியவா ஃபுல்லாக பை. இவாள்லாம் குழந்தை வச்சு வண்டியில் போயிடுவாளாம். பெரியவா பல்லாக்கு நட முக்கால்வாசி பல்லாக்கில் வருவாராம். இது மட்டும் அலோவ் பண்ணாராம், எல்லாரையும் வந்தாலும் ஹைதராபாத் மட்டும். அதுக்கப்புறம் சொன்னாராம், இனிமேல் மத்திய பிரதேஷ்லாம் அந்த காடெல்லாம் வந்துடும், குழந்தையெல்லாம் வச்சு நீங்கள்லாம் வர வேண்டாம், நீங்கள் திருப்பி அவள் ஊருக்கு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாலாம். திருப்பி வந்துட்டு தான் அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்ககிட்ட வேலைக்கு வந்தால், அப்புறம் மடத்துக்கும் போனால். அப்புறம் 2 இடமும் முடியுமான்னு 1 மாதம் பாருன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தா. அப்புறம் ஷி வாஸ் யூஸ் டு தட். ஸோ டில் ஹர் டெத் அங்கேயும் வேலை பார்த்தா இங்கேயும் வேலை பார்த்தா. அவளெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஒரு தெய்வமாக கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருந்திருக்கா வீட்டில். கடைசியில் எங்கள் அம்மா நான் 2 நாள் கழிச்சு செத்து போகிறேன், முதல் நாள் கூட எங்கள் அம்மாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்காங்க. அவள் வந்து பெரிய ஃபிலாசபருங்கிற மாதிரி. அவளுக்கு வந்து ஒரு பையன் செத்து போனான், 2 பையன் செத்து போனான், ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பேத்தியா 2 பேத்தி செத்து போச்சு. இன்னைக்கு செத்து போவான், நாளைக்கு எங்காவது வாசலுக்கு வந்துடுவோம். அம்மா சொல்ல, ஐயோ வராதரி, ஊரில் ஏதாவது சொல்ல போகிறான்னா, அங்கே உட்காந்தா நான் என்னம்மா பண்ணுறது, அங்கே எனக்கு பொழுதே போகாது, ஒன்றும் பண்ண முடியாது, போனது போயாச்சு, திரும்பி வர போகிறதில்ல, நான் அங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறேன், நீ போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுமா அப்படின்போம். வந்து வாசலில் காஃபி சாப்பிட்டு, என்ன கோகில் அப்படி இருக்கேன்னா, ஆமாம் நானம்பா, அது இத்தினோண்டு ஷிப்பலில் சாதம் கொண்டு வந்தது, நான் கப்பலில் கொண்டு வந்திருக்கேன், கப்பல் சாதம் ஆற மட்டும் நான் இருப்பேன், அது ஷிப்பலில் கொண்டு வந்த சாதம் ஆயிடுத்து, அது போயிடுது, என்ன பண்ண சொல்கிறேன் நீ இப்போ அதுக்கு அப்படின்னு அவ சொன்னா. எனக்கு வந்து நிஜமாவே அதில் தான் பெரிய தத்துவம். அவாகிட்டே இந்த நாங்கள்கிட்ட நாயன்மார்கள் இவாளெல்லாம் பார்க்கவே வேண்டாம், நம்ம சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்கா. அவள் சொன்ன அவ்வளவு நிறைய பழமொழிகள், நிறைய விடுகதைகள், அந்த இதெல்லாம் நான் ஒரு நோட்லேயே அவள்கிட்ட ராத்திரி எழுதி வாங்கிச்சுப்பேன். ஏன்னா பெரியவாளை பற்றி வேற என்ன சொல்லியிருக்கா? பெரியவா கூட இருந்தது. அப்புறம் அந்த கதர் விட்டதை சொல்லியிருக்கா. ராமேஸ்வரத்தில் போய் முதல்ல எல்லாரும் அதை எரிச்சாலாம். ஆனால் பெரியவா சொல்லி அந்த இதை கதர் அப்போதான் ஆரம்பிச்சா. ஆமாம், இதை விட்டா நம்ம கதர் ஆரம்பிச்சா. அவள் அதுக்கு முன்னாடி நல்ல ஜரிகை எல்லாம் போட்டு வேஷ்டியெல்லாம் அதெல்லாம் கட்டிட்டு இருப்பான். ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ ஞானம், அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் போனால் அப்புறம் எல்லாரும் எரிக்கணும்னாங்க. ஆனால் சாமி வந்து எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு கழிச்சு போய் அங்கே அதெல்லாம் சமுதிரத்தில் விட்டுட்டு தென் ஸ்விட்ச் ஓவர் டு கதர். அதுக்கப்புறம் தான் பண்ணிட்டு அவளும் போயிருக்காங்க. ராமேஸ்வரம், கொல்லம் போனேன், கொச்சின் போனேன், எர்ணாகுளம் போனேன், காலடி போனேன், குருவாயூர் போனேன்னு வரிசையாக ரூட்டே சொல்லிட்டு போவோம். அதெல்லாம் வேணா. அப்புறம் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு டக்குன்னு பாதரட்சியை போட்டுட்டு வரும்.
வந்து இன்னைக்கு என்ன சமைச்ச, என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு எங்கள் கொட்டாவில் வந்து எங்களை கேட்பா அப்படின்பா. ஸோ அவள்கிட்ட அதாவது எல்லாருக்கும் வெளியில் என்னென்னா ஒரு ஜாதி மதம்னு எல்லாரும் வெளியில் பேசுகிறாங்க தவிர அவர்கிட்ட பழகின வாழ்க்கை தான் அது தெரியும். ஏன்னா அவர் அவ்வளோ அக்கறையாக அவள் சொல்லுவாள், அது ஏன் ஞானம்பா அத்தனை மூட்டை மூட்டையாக என்ன முந்திரி பருப்போம் கொட்டைப்பாக்கம் வரும், அது எங்கே தின்னுது, எல்லாம் நாங்களே தான் தின்னுருக்கோம். நீங்கள் மெட்ராஸில் இவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அதில் ஒரு மரமேறி பார்த்தது சொன்னேன். அதுவா, அவர் வந்து நான் சாதாரணமாக போனேன். அந்த மரமேறி வந்து பட் அன்னைக்கு வந்திருந்தாரா தென்னை மரம் ஏறதுக்கு? தென்னை மரம் இல்லை, இந்த நெட்லிங்கம் அசோகா ட்ரீயை கட் பண்ணுறதுக்கு வந்தார். சரி. அவர் வந்த உடனே அவர் பார்த்த உடனே ஐ ஹேட் சம் அட்ராக்ஷன். சில பேரை பார்த்தா ஒரு நமக்கு ஒரு ஆசை வரும், அவள் என்ன ஜாதி முதல்ல தெர் வாஸ் சம் ஸ்பார்க்லிங் இஸ் ஐ. அவர் வந்து சொன்ன நான் வந்து நார்மலி நான் ரொம்ப பிராமின் நான் பிராமின் அப்படிலாம் எங்கள் அத்தை பார்க்குற ரொம்ப வழக்கம் கிடையாது. ஒன்றும் வந்து அந்த புக்கை வச்சுருந்தேன், அந்த பையன் எடுத்து அந்த புக்கை எடுத்து படித்தோடனே நிறைய திருமூலர் பாட்டு இருந்தது, அபிராமி இருந்தார் இருந்தது, என்னெல்லாமோ இருந்தது. பட் ஹி வாஸ் டிப்பிக்கல் இந்த ஒரு குடுவை ஒரு இது எல்லாம் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் கேட்ட உடனே சொன்னார், எங்கே படிச்சிங்க நீங்கன்னு கேட்டேன். நான் வந்து தேனாம்பேட்டை ஸ்கூலில் தான் படித்தேன்மா. என்ன எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னா 4ஆம் கிளாஸ். அப்புறம் எப்படி இதெல்லாம் இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டுமா அப்படின்னு சொன்னேன். சரி தென்னை ஆஸ்ட்டு நான் இங்கே கிடந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டேன்னா, தாயி நீ போடாத, உன் வேலை இல்லை அது என்னுடைய வேலை, இது என்ன உன் வேலை என் வேலைன்னு சொல்ல. இல்லைம்மா நீ பிராமணா வந்து எனக்கு வந்து நான் செய்கிற தொழில் நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது, பண்ணினா அந்த பாவம் எனக்கும் வந்துடும் அப்படின்னா. இது என்னடா அது இப்படி சொல்கிற கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சினேன். அப்புறம் கேட்ட உடனே எல்லாத்தையும் வெட்டி போட்டோன்னே கொஞ்சம் வச்சு நான் சொன்னேன், ஒரு புது செருப்பு இருந்தது வாங்கினது, யாருக்கும் கால் சரியா இல்லை, அது தட் வில் பி ஒர்த் 300 to 400 rupees, அது வேஸ்ட்டாக போகிறது, பாவம் செருப்பு போட்டுக்கல கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்கா சொன்னால் நீ வேணால் எடுத்து கொடுத்துருது அப்படின்னா. நீ எடுத்து கொடுத்தோடனே நார்மலி இப்போ நானாக இருந்தால் கூட ஒரு சாமான் ஓசியில் கிடச்சின்னா எனக்கு ஆசை தான் வரும். அவன் வந்து இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னா. ஏன்னு கேட்டேன். இல்லை நான் தோல் செருப்பு போட மாட்டேன், தோல் செருப்பு அணிய மாட்டேன், பாயில் படுக்க மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். அப்படியே இன்னொருத்தராக வாங்கி விற்றான்னு 400 ரூபா காசு பண்ணியிருப்பா. அப்புறம் கூலி கொடுத்தோன்னா அந்த 50 ரூபா கொடுங்க போகிறோம். அதுக்கு மேலே நான் என்ன திருப்பி போனது கூட அவன் எங்கே இருக்கான் எனக்கு பார்க்கணும்னு. எங்கே இருக்கேன்னு கேட்டேன். திருவொற்றியூரில் இருக்கேன், என் பேர் பாலுன்னு சொன்னேன். அதான் சொன்னேன், இந்த நாயன்மார்கள் பெரிய மகான்கள்ங்கிற அவள் குணத்தில் நிறைய பேர் இருக்கா. இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், நமக்கே ஒரு ஆசை தான் வரும். என்னை பொறுத்த எனக்கே வரும். ஒரு சாமான் நீங்கள் ஓசியாக கொடுத்தாக்க, ஐயோ பெரியவா கொடுத்தாக்க, ஆஹா நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் நமக்கு பெருமையாக இருக்கும். அதை வாங்க வேண்டாங்கிற லெவலில் அவன் பேசினது வந்து இட் வாஸ் என்ன புலால் உண்ண மாட்டேன், பாயில் படுக்க மாட்டேன், தோல் உடுத்த மாட்டேன், பாயில் படுக்க மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன் அப்படின்னால. ஸோ உங்களுக்கு மகா பெரியவாழ்கிட்டேருந்து மரமேறி வரைக்கும் பெரிய அனுபவங்கள் இருக்கு. இல்லை நிறைய அவள்கிட்ட இருக்கு, நமக்கு அவள் தெரியாத போயிடுறான். இங்கே ஒரு முஸ்லீம் பேஷண்ட் வருவார், அவள் வந்து அப்படியே கந்தரன் ஊதிதும் எப்படி சொல்லுவார். அன்னைக்கு மகா பெரியவா வந்திருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அதாவது அப்போ வந்து எங்கள் அம்மா செத்து போய் 45 நாள் தான் ஆச்சு. ஸோ ஒருத்தர் சொன்னால் நம்ம நார்மலி பெரியவா வந்து இங்கே வந்து தான் மகா பெரியவாள்கிட்ட ராத்திரி சாப்பிட்டாளா போனாலா, இங்கே டூர் வரும்போது இங்கே எங்கள் ஆத்துக்கு வந்து தான் ஃபோன் பண்ணுவார். ஸோ ஃபோன் பண்ண வரும்போது அப்போ வந்து என்ன பண்ண இவாள்லாம் வரக்கூடாதுன்னு விட்டா, அவள் அதுக்கு போகக்கூடாதுன்னு. பட் அவர் வந்து வெளியே வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எங்கேயும் போகலன்ட்டார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன மாடாப்புற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெலிஃபோன் அங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அவர் சொன்னார் நான் அங்கே வந்து வேணால் பேசினேன். அப்போ வந்து அங்கே பேஷண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருந்தவாள் ஒரு முஸ்லீம் அவளாக வந்தோடனே அவர் அப்படி கடகடான்னு கொட்டுறாள். நிறைய பேர் நிறைய இருக்கா. பட் என்னவோ சொல்கிற மாதிரி முஸ்லீம் பேஷண்ட்டு கந்தரனை பற்றி சொன்னார். ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுவாள். பெரியவா வந்து அவருக்கு வந்து இல்லை கல்கண்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க, உட்காந்துருந்தோம் அத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பேசினார் ஃபோனில். ஸோ அங்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனார்.